தூங்குறப்ப எல்லாருக்குமே ட்ரீம்ஸ் வரும். ஆனால் அந்த எல்லா ட்ரீம்ஸுமே நமக்கு ஞாபகம் இருக்காது. ஏதாவது ஒரு அன்பிளசண்ட்டான ட்ரீம்ஸ் தான் நமக்கு வந்து ஞாபகத்தில் இருக்கும். ஸோ அது நம்ம எந்திரிச்சக்கப்புறம் அந்த அன்பிளசண்ட்டான ட்ரீம்னால நம்ம ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாகவே ஃபீல் பண்ணுவோம். ஒரு மாதிரி ப்ராப்பரான தூக்கம் கிடைக்காத மாதிரி இருக்கும். ஸோ அதோட ரீசன் என்ன? நமக்கு உண்மையாகவே தூக்கம் கம்மியாக இருக்குமா, இல்லை அந்த ட்ரீம்னால தான் நம்ம ட்ரீம்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய ஸ்லீப், ஓவரால் ஸ்லீப்பில் எப்போ வேணால் நடக்கலாம். ரெம், நான் ரெம் இந்த டைமில் எப்போ வேணால் நடக்கலாம். ஆனால் இந்த நான் ரெம்மில் இருக்கக்கூடிய ட்ரீம்ஸ் வந்து உங்களுக்கு மேஜராக வந்து ஞாபகம் இருக்காது. ஓகேவா? உங்களுக்கு யூ வில் நாட் பி ஈவன் அவேர். இந்த ரெம் ஸ்லீப் அப்போ இருக்கக்கூடிய அந்த ஸ்லீப் மட்டும்தான் உங்களுக்கு அப்படியே, அதுவும் ஃபுல்லாலே ஞாபகம் இருக்காது. ஒரு மாதிரி அரசல் புரசலாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ இந்த ரெம் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கண் இன்னுமே மூவ் ஆகிட்டு இருக்கும், உங்கள் பிரெயின் இன்னுமே ஒரு அலர்ட் மோடில் இருக்கும், பாடி வந்து அவ்வளோ கம்ப்ளீட் ரிலாக்ஸ் மோடுக்கெலாம் இன்னும் போயிருக்காது. ஸோ இந்த டைமில் பார்த்தோன்னா நம்மளுடைய அன்ரிசால்வ்டு எமோஷன்ஸாக இருக்கலாம், இல்லை ஹோப்ஸாக இருக்கலாம், மெமரிஸாக இருக்கலாம், இது எல்லாமே ப்ராசஸ் ஆக ஆரம்பிக்கும். அதுதான் நம்மளுக்கு ட்ரீம்ஸாக இருக்கும். பட் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா, காலேஜ்லாம் முடிச்சு வேலைக்கெலாம் போய் குழந்தை குட்டிலாம் எடுத்ததுக்கு அப்புறமும் வந்து இன்னமும் நான் எக்ஸாம் போயிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ட்ரீம்ஸ் இருக்கும். ஒரு ரெம் ஸ்லீப்பில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரெயினில் வந்து இந்த எமோஷனல் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம், அமெக்டலான்னு சொல்லுவோம், இது வந்து ஆக்டிவாக இருக்கும். ஆனால் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் வந்து லெஸ் ஆக்டிவாக இருக்கும். இதனால பார்த்தீங்கன்னா எமோஷன் வைஸ் ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் லாஜிக்கல் அப்படின்னு பார்த்தோன்னா பெருசாக இருக்காது. இதனால தான் பார்த்தோன்னா நிறைய அந்த ட்ரீமோட எமோஷன் நம்மளுக்கு இன்னுமே ஃபீல் ஆகிட்டு இருக்கும். பட் வந்து இப்படி இல்லாமல் கனவு வரும் அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய யோசிப்போம். ஸோ இதுதான் வந்து அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன்ஸ். ஏன் சில ட்ரீம்ஸ் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடியில் வந்து அந்த நாரெப்பினெஃப்ரின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் இருக்கும், இது வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அது கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களோட அந்த மெமரி, அந்த காக்னிஷன் இது எல்லாமே கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு நிறைய ட்ரீம்ஸ் வந்து பெருசாக ஞாபகம் இருக்கிறது இல்லை. அண்ட் பர்டிகுலர்லி நீங்கள் இந்த காலையில் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோன்னா இந்த ரெம் ஸ்லீப்பில் தான் நம்ம இருப்போம். அதனால தான் காலையில் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி சில ட்ரீம்ஸ் வந்து உங்களுக்கு இன்னுமே இப்போ தான் நடந்த மாதிரி ஃபீல் ஆகிறதுக்கான ரீசன் வந்து அதனால தான். ஸோ ஆவரேஜாக நம்ம பார்த்தோன்னா ரொம்ப நிறைய ட்ரீம்ஸ் உங்களுக்கு போயிட்டே இருந்தது அப்படின்னா உங்களுடைய ஸ்லீப் குவாலிட்டி வந்து ஓவராலாக அஃபெக்ட் ஆகும். இந்த ரீசன்னால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தூக்கம் வந்து ப்ராப்பராக இல்லை, எனக்கு பத்தலை, இல்லை வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்த மாதிரி ஃபீல் ஆகிறதுக்கான ரீசன் வந்து இதுதான்.